ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ரம்யா சாமியாரை பார்க்கறதுக்காக வீட்டில் இருந்து கிளம்பி ரெடி ஆகிட்டு வெளியே வந்துட்டு அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க, தீபா உன்னை அந்த சாமியாரை பார்க்கறதுக்காக கூப்பிட்டு போகிறது உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக இல்லை, கார்த்திகை உன்னையும் நிரந்தரமாக பிரிக்க போகிறேன், அதுக்கப்புறம் கார்த்திகை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இதுதான் கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு கார் எடுத்துகிட்டு நேராக கிளம்பி தீபா வீட்டு வாசலில் நின்றுட்டு தீபாவுக்கு கால் பண்ணிட்டு, சாமியாரை பார்க்கலான்னு போகலான்னு சொல்லியிருந்தல்ல, நான் கிளம்பி ரெடி ஆகிட்டு உன்னோட வீட்டு வாசலில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ ரெடி ஆகிட்டியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட தீபாவும் நான் ரெடி ஆகிட்டாமோ, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்வாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ரம்யாவும் சரி சீக்கிரமாக வா, நான் உன்னோட வீட்டு வாசலில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா ரொம்ப தூரம் போகணும், நம்ம சீக்கிரமாக போனால் தான் பார்த்துட்டு வர முடியும் அப்படின்வாங்க. அதை கேட்ட தீபாவும் ஓகே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பி அவசரமாக வெளியே வந்துட்டு இருப்பாங்க. அப்போ மீனாட்சி போயிட்டு என்னாச்சு தீபா, எங்கே கிளம்பி போயிட்டுருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. தீபா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருப்பாங்க. அப்போ மீனாட்சி வந்துட்டு சரி உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் நீ எங்கேயும் போக வேணாம், இன்றைக்கி நீ வீட்லேயே இரு அப்படின்வாங்க. எதுக்காகக்கா அப்படின்னு தீபா கேட்கும்போது அப்போ மீனாட்சி வந்துட்டு இல்லை உன்னோட உயிருக்கு ஆபத்து வரும், நீ வெளியே போனா அப்படின்வாங்க. என்னக்கா திடீர்னு இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, என்னோட உயிருக்கு ஆபத்தா, யார் சொன்னாங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு மீனாட்சி வந்துட்டு இல்லை உன்னோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி நான் கனவு கண்டேன், அதனால தயவு செஞ்சு நீ வீட்டை விட்டு எங்கேயுமே போகாமல் வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு தீபாவும் யோசிப்பாங்க, இப்படி இந்த ப்ரோமோ ஆகும் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.